வணக்கம் நட்ஸப். நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உளுந்து விதையோட விதை நேர்த்தி பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது 20 உளுந்து விதைகளை எடுத்துக்கிட்டு ஒன்றுத்தில் ஸ்டிம் ரிச்சில் நம்ம நினச்சி விதை நேர்த்தி பண்ணியிருக்கோம். 17ஆம் தேதி பண்ணியிருக்கோம். இன்னொன்று எதுவுமே பண்ணாமல் அதை அப்படியே முளைப்புக்கு வச்சுருக்கோம். ஸோ இந்த விதை நேர்த்தி செய்யப்பட்டது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக 5 நாளில் பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது 22ஆம் தேதி நாம் இதை பார்க்கலாம். ஸ்டிம்ரிச்சில் விதை நேர்த்தி செய்யும்பொழுது ஜெர்மினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நார்மலாக ஒரு விதையை நம்ம விதைக்கும் பொழுது இல்லைன்னா விதை நேர்த்தி செய்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா 70% வரைக்கும் கிடைக்கும். ஆனால் நம்மளோட ஸ்டிம்ரிச்சை பயன்படுத்தி நம்ம விதை நேர்த்தி செய்யும்பொழுது 90-95% முளைப்புத்திறன் அதிகமாக இருக்கும். அப்படி முளைப்புத்திறன் அதிகமாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் வேர் வளர்ச்சியும் அது ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு 22ஆம் தேதிக்கான பலனை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ 22ஆம் தேதி நாம் ஏற்கனவே விதை நேர்த்தி செஞ்ச உளுந்து விதைகள் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கிறது இப்போ நம்ம பார்க்குறது விதை நேர்த்தி ஸ்டிம்ரிச்சில் விதை நேர்த்தி செய்யாதது. உங்களுக்கே தெரியும், 1 2 3 குறைஞ்சபட்சம் ஒரு 10-12 விதைகள் மட்டும்தான் கொஞ்சம் முளைப்பு தட்டி இருக்குது. நீங்களே கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் முளைக்கலை. ஸோ ஒரு 20ல் ஆல்மோஸ்ட் 18-17 வரைக்கும் முளைக்காமல் ஒரு 10 தான் அதிகப்படியாக நல்லாவே முளைச்சிருக்கு. இதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் சுத்தமாகவே முளைக்கலை. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டிம்ரிச்சில் விதை நேர்த்தி செய்த இதை பார்க்குறோம். ஸோ இங்கே இருக்கிறதுல 100% எல்லாமே முளைப்பு இருக்குது. அதை தாண்டி எல்லாத்துலேயும் ஒரு 5-10 சென்டிமீட்டர் வரைக்கும் என்ன இருக்குங்க, வேர் வளர்ச்சி அதிகமாக இருக்குது. ஸோ இது நம்ம கண்கூடலாம் பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கிற விதைகள் அனைத்துமே ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. பாருங்கள், ஒயிட் ரூட்ஸ் ரொம்ப அதிகப்படியாக நம்மளோட ஸ்டிம்ரிச் ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பாருங்க, ஸோ அவர் அதை அழகாக பிடுங்கி எடுக்கிறாரு, பின்னாடி வரைக்கும் போயிருக்கு. அதாவது இப்போ அடுத்ததும் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், எல்லா விதையும் அந்த விதையை அந்த கொனியோட அடியுள்ள வரைக்கும் போயிடுச்சுங்க. பாருங்கள், இப்படி பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லா விதையோட வேரும் அடி வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஒரு முழுமையான முளைப்புத்திறனை நம்மளோட ஸ்டிம்ரிச் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு நம்ம முதல்ல நம்மளோட நெட்ஸப் நிறுவனத்திற்கும் இந்த ஸ்டிம்ரிச் ப்ராடக்ட்டுக்குமே நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸ்டிம்ரிச்சை பற்றி சொல்லணும்னா, ஸ்டிம்ரிச் சர்காசம் என்கின்ற கடைப்பாசியோட கலவை தான். அதாவது அமினோ, மக்னீசியம், போரான், இரும்பு போன்ற அத்தியாவசிய நுண்ணூட்டங்கள் அடங்கிய கலவையும் ஸ்டிம்ரிச். இது பார்த்திங்கன்னா பல பயிர் வளர்கிறது, பூக்கிறது, காய்க்கிற எல்லா காலகட்டத்திலையுமே பயன்படுத்தி அதிகப்படியான விளைச்சலை நம்ம எடுத்துக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, இது பயிர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தம், இப்போ நமக்கு இருக்க மாதிரியே பயிர்களுக்கும் அழுத்தம் இருக்கும். இந்த அழுத்தத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு மிகப்பெரிய ப்ராடக்ட் தான் நம்மளோட ப்ராடக்ட். ஸோ இதை முழுமையாக விதை நேர்த்திக்கு பயன்படுத்திக்கலாம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. மேலும் ஸ்டிம்ரிச்சை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அதிகப்படியான புதிய துளிர்களை அதிகப்படுத்தி கொடுக்கும். இலையை ரொம்ப அகலமாக வச்சுருக்கோம். அப்போ இலையை அகலமாக வச்சுருக்கும்போது ஸ்டார்ச் அதிகமாக கரைச்சி வேர்க்கு அனுப்புகிற வேலையை பார்க்கும். அப்போ ஹீல்டு ஆட்டோமேட்டிக்காகவே அதிகமாக இருக்கும். அப்போ ஒயிட் ரூட்ஸையும் இது அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி பல சிறப்பு. அது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விதையோட பாரம்பரிய குணம், அதாவது அந்த பழத்தோட ஒரு புளிப்புத்தன்மையாக இருக்கணும், இல்லை பூவாக இருந்துச்சுன்னா அதோட வாசமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எதெல்லாம் அதோட தன்மையோ அந்த தன்மையை நிலைநிறுத்தி கொடுக்கும். பூவை கொட்டாமல் இருக்கும், காயை கனியாக்குற வேலையை இது பண்ணி கொடுக்கும். அதிகப்படியான ஹீல்டுக்காக இதை கொடுக்கலாம். ஸோ இது வளர்ச்சி ஊக்கியாக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ தேங்க்யூ நெட்ஸப். இப்படி ஒரு சூப்பரான பொருளை கொடுத்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.